கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறதான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதற்கு அடிஸ்தானமாக சங்கீதம் 119வது அதிகாரத்தினுடைய 113வது வசனத்தை வாசிக்கும் போதே, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா சொல்லுகிறதான ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பாவங்களை சில ஆண்டவரிடத்திலே அறிக்கையிடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அவ்விடத்திலே வீணான சிந்தனைகள் உள்ளது. ஆனால் தன்னிடத்தில் வீண் சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லலை. தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவருக்குள்ள இருந்ததே கிடையாது. நம்ம இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வோம், வீணான சிந்தனைகள் இருந்தாலும் எனக்கிட்ட அப்படி என்ன ஒரு சிந்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தாவீது ராஜா வீண் சிந்தனைகள் மேல் என்ற பிரியம் இல்லை, வீண் சிந்தனைகளை அவர் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக இடங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், வீணான சிந்தனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு, தன் மனதில் வீணான சிந்தனை இல்லாதபடிக்கு என்ன செய்யணும், நம்மை நாமே பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அப்போ வீணான சிந்தனை எனக்குள்ள இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், உலக காரியங்கள் வீணான காரியங்களுக்குள்ளே நான் பிரியப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தருடைய வேதத்திலும் செபத்திலும் என்ன செய்யப்பட வேண்டும், அனுதினமும் நம்மை விட்டு கொடுத்து, அதாவது ஒப்பு கொடுத்து வாழுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ள உண்டாயிருக்க வேண்டும். எப்பெல்லாம் நமக்குள்ள வீணான சிந்தனைகள் வருதோ, எப்பெல்லாம் நமக்குள்ள அந்தகார சிந்தனைகள் வருதோ, அப்பெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல நம்மை ஒப்பு கொடுத்து அந்த வீணான சிந்தனைகள் எனக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி என்ன செய்யணுமா, நாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிற ஒரு ஜெபம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்ம வீணான சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு சொன்னா எப்பவுமே நம்ம என்ன செய்றோம், வேதத்திலும் ஜெபத்திலும் நான் என்ன செய்றேன், என் சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் அந்த வீணான சிந்தனை எனக்குள்ள என்ன செய்யாது, ஒரு நாளும் நம்மை தொடர போறதே கிடையாது. ஆனா அதே நேரத்துல உலகம் 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 என்று சொல்லி ஓடும்போது என்ன செய்யும், உலக சிந்தனை தான் நம்மை ஆட்கொள்ளுமே தவிர வேத சிந்தனை ஒரு நாளும் என்ன செய்யாது, நம்மை ஆளுகை செய்யாது. அது சாத்தான் அன்னைக்கு அநேக பேர் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, உலகத்துல அவங்களை ஏதோ ஒரு விதத்துல பிஸியா வச்சு உலக காரியங்களுக்குள்ள மட்டும் அவளை சிந்திக்கும்படியாக சாத்தான் இன்னைக்கு அநேக தந்திரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அதனால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த வீணான சிந்தனைகள் வராமல் இருப்பதற்காக நான் எவ்வளவு அதிகமாய் நான் வேதத்தை வாசிக்கிறேனோ, எவ்வளவு அதிகமாக நான் செபிக்கிறேனோ, வேதத்து மேல் பிரியமா இருக்கிறேனோ, செபிக்கிறேனோ, அந்த அனுபவம் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த வீணான சிந்தனை நமக்குள்ள இருக்காதபடிக்கு நம்ம என்ன செய்ய முடியும், நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். அப்போ அந்த வீணான சிந்தனை நமக்குள் இல்லாதபடிக்கு வேதத்தையுமே நான் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஏசப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உமது வேதத்து மேல் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ராஜா சொன்னதான ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு வீணான சிந்தனையின் முகாந்திரம், சிந்தனையில் அந்தகாரப்பட்டு சிந்தனையினால் அன்று அநேகபடிய ஜீவிதம் வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான அனுபவங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, வீணான சிந்தனைகள் எந்த ஒரு குடும்பங்களை யாரையும் தனிப்பட்ட மனிதனையும் ஆளுகை செய்யாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய சிந்தைக்குள் உம்முடைய பிள்ளைகள் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்யும்படி ஆட்சேபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.